ஹாய் வீவர்ஸ், நம்ம ஆட்டுக்குட்டி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம கோட் ஃபார்மிங்கோட ஆட்டுக்குட்டி. இது வந்து நம்ம பெரிய லெவலில் பண்ணணும்னு ஆசை, ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நான் ஃபஸ்ட்டு 5 ஆடு தான் வாங்கிட்டு வந்தேன். 5ல் 3 இது வந்து சினையாக இருந்துச்சு, 3 இது மாதமாக இருந்துச்சு, 2 இது சும்மா சாதாவாக தான் இருந்துச்சு. அது வந்து இப்போது மொத்தம் வந்து 8 குட்டி போட்டிருக்கு. 5 ஆடும் சேர்த்து மொத்தம் 8 குட்டி போட்டிருக்குது. எல்லாம் தலைச்சதுன்றதுனால 2 மட்டும்தான் 2 குட்டி போட்டுச்சுது. அதில் ஒரு ஆடு வந்து குட்டி போடலை, அதை விற்றுட்டோம். மொத்தம் நம்மள்ட்ட 15 நிற்கிது. இப்போ மேய்க்கிறது கிடையாது. இப்போ ஒரு வாரமாக தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா, அதனால் வந்து சும்மா அப்படி காலத்தையும் நம்ம இடத்துல கொள்ளக்குள்ள அவுத்து விட்ருக்கோம். அப்படியே நின்றுட்டுருக்கலாம், அங்கே அப்படியே நின்றுட்டுருக்கு. மொத்தம் 15 இருக்குது. ஆனால் இப்போ என்னோடய லக்கு என்னென்னு தெரில, 8ல் வந்து 6 இது வந்து கிடா குட்டி தான் போட்டிருக்குது. நான் வந்து இதை பெருக்கணும்னு தான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஃபார்ம் பண்ணணும். இது வந்து நம்ம ஒரு 50 ஆடாக மாற்றணும், தாயாடு நிறையா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. தீவனம்னு பார்த்தீங்கன்னா, நான் கள்ளக்குடி தான், உலர் தீவனம் தான், ஃபுல்லாக கள்ளக்குடி தான் இருக்குது. நான் கள்ளக்குடி வச்சுருக்கேன், கள்ளக்குடி தான் போடுறது. இது இந்த மாதிரி எப்போயாச்சும் இப்போ மழை பெஞ்சனால பில்லு முளைச்சிட்டு கொள்ளக்குள்ள பில்லு கிடக்கு, அதனால் அவுத்துட்ருக்கோம். அங்கே எங்கே அப்படியே மேய்ஞ்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்குது. அது ஆள் பக்கத்துலேயே நிற்கிது, இது போக மாட்டுது, வெளியிலே போக மாட்டுது. நான் போனேன்னா பின்னாடியே வந்துட்டுருக்குது. அப்படியே சுற்றி சுற்றி நம்ம கூட தான் நிற்கிது, எட்டியே போக மாட்டுது. ஈவினிங் ஒரு டைம் வந்து கொஞ்சோண்டு கடலப்புண்ணாக்கு ஊற வச்சுட்டு, கம்பும் அரிசியும் ஊற வச்சிடுறது. ஊற வச்சுட்டு கோதுமைத்தோடு சோள மாவு கலந்து கொஞ்சம் புட்டு பதத்தில் பிணைஞ்சி கல் உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 100-150 கிராம் வச்சிட்டோம்னா நைட்டில் அழகாக சாப்பிட்டுட்டு அழகாக படுத்துக்குது. பகலில் வந்து கடலக்கொடி போட்டுறோம். பில்லு வந்து மேக்ஸிமம் பில்லு போடுறது கிடையாது. ஆனால் இப்போது இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் முளைச்சிருக்கு. இந்த மழைக்கு நல்லா ஃபுல்லாக மழை பெஞ்சதுனால மழை இருக்கிறதுனால பவுத்துட்ருக்குது. போதும், இதை வச்சு ஓட்டலாம். நமக்கு வந்து தீவனம் தீவனம் தான் கொடுத்து தான் ஆடு வளர்க்கணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக உலர் தீவனமே போதும். அது பாட்டுக்கும் நல்லா வளருது, நல்லா இருக்குது. ஆட்டில் நல்ல ப்ராஃபிட் இருக்குது. தாராளமாக ஆடு வளர்க்கலாம், எல்லோரும் ஆடு வளர்க்கலாம். நம்ம கொஞ்சம் சின்ன இடம் இருந்தால் போதும். சின்ன இடத்துல நமக்கு ஆட்டு கொட்டாய் இருந்து, நான் பரன்லாம் பெருசாக போடல, சும்மா இதை அடித்து தான் சும்மா சிம்பிளாக தான் போட்டிருக்கோம். பரன்லாம் கட்டலை. ஃபஸ்ட்டு போட்டு வச்சுருந்தோம். இப்போ மழை டைமில் வந்து ரொம்ப ஈரமாக இருக்குது, யூரின் போய் அதிலே புழுக்க போட்டு ஒரு மாதிரி கலீஜாக இருக்குன்றதுக்காக இப்போ இந்த வரிச்சி குச்சி வாங்கிட்டு வந்து அடித்து, அதுவும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பாருங்கள். நம்ம தாராளமாக ஆடு வளர்க்கலாம். நமக்கு இது வந்து மேயுதுன்னு நினச்சிட்டு இருக்க வேணாம். இது மேய்களுக்கு நான் சும்மா தான் அவுத்து விட்டேன். ஒரு 10 நாளாக உள்ளே அடைஞ்சு கிடக்கிறனால அவுத்து விட்டேன். ஆனால் இப்போ பில்லு இருக்கிறதுனால அப்படி இப்படி நின்றுட்டு, அது மேலே அப்படி இப்படி நின்றுட்டுருக்குது. தலை கொடி பிடிச்சி கொடுத்தோமா அப்படி தின்னுட்டு நம்ம ஆள் பக்கத்தில் தான் நிற்கிது. நம்ம எட்டி போக முடியல, அப்படி நின்றுட்டுருக்குது. ஆடு வளர்க்குறவங்க எப்படி வளர்க்கலாம், எனக்கு ஏதாச்சும் ஐடியா சொல்கிறதுனால சொல்லுங்கள். நம்ம வந்து தீவனம் போட்டு குட்டில் முறையில் அடைச்சி தான் வளர்த்துட்ருக்கோம். நம்ம வந்து திறந்து விட்டு வளர்க்கல. ஆனால் இப்போ நான் சும்மா திறந்து விட்டுருக்கேன். 10-15 நாளைக்கு அப்புறம் மழை ஓஞ்சிச்சா, இன்றைக்கி வெயில் அடிக்குது, அதனால் திறந்து விட்டுருக்குறோம். ஓகே, உங்களோட கமெண்ட் கொஞ்சம் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.